بسم الله الرحمن الرحيم. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر، الله أكبر. لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். கருணையும் ஈடேற்றமும் அகில உலக மக்களுக்கும் ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட உண்மை முஸ்லீம்கள் தங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்களின் மீதும் பூமியிலே முஸ்லீம்களாக மூமின்களாக வாழ்ந்து மரணித்த நல்லடியார்களின் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என்றென்றும் நின்றவட்டுமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கிய ஜுமாவுடைய தொழுகையை அதன் குறித்த நேரத்தில் தொழ வேண்டும் என்பதற்காகவும் அங்கே பேசப்படக்கூடிய உபதேசங்களை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், கேட்கக்கூடிய உபதேசங்களின் அடிப்படையில் வாழ்க்கைகளை மாற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த சிந்தனையை லட்சியமாக கொண்டு புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹுடைய ஆலயத்திலே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ நபர்களால் இதே ஜும்ஆவுடைய நாளில் ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்ற முடியாத நிலையில் சிறைச்சாலைகளிலும் இன்னும் பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைகளிலும் இன்னும் பல்வேறு விதமான சிரமங்களால் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் மத்தியில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிம்மதியான ஒரு சூழலை நமக்கு வழங்கி உடலிலே ஆரோக்கியத்தை தந்து அவனை வணங்குவதற்கென்று ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றான் என்று சொன்னால் ஆரம்பமாக அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹிற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சிய நோக்கமாக சுவனத்தை பதிவு செய்கின்றான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத் லியப்லவக்கும் ஐயுக்கும் அஹஸனு அமலா. உங்களை இந்த பூமியில் நான் படைத்தது உங்களில் நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக என்பதாக அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். இந்த உலகத்தில் நல்ல செயல்களை செய்து வாழக்கூடிய மக்களுக்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சுவனத்தை தயார்படுத்தி வைத்திருப்பதாகவும், யாரெல்லாம் இந்த உலகத்திலே தீமையான காரியங்களில் மூழ்கி அழிச்சாட்டியங்கள் செய்து தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நரகத்தையும் ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருப்பதாக அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் கண்டிப்பாக மரணத்தை சந்திப்பீர்கள். வ இன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்து கொண்டிருந்த அனைத்து செயல்களுக்கும் விசாரணை செய்யக்கூடிய ஒரு நாள் உண்டு. நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லா செயல்களுக்கும் பிரதிபலன் வழங்கக்கூடிய ஒரு நாள் உண்டு. அந்த நாள் தான் கியாமத்துடைய நாள். ஃபமன் ஜுஹஸிய அனின் நார், அந்த கியாமத்துடைய நாளில் யார் நரகத்திற்கு செல்லாமல் வ உத்ஹிலல் ஜன்னா, சொர்க்கத்திற்குள் நுழைகிறார்களோ ஃபக்கது ஃபாஸ், அவர் திட்டமாக வெற்றி அடைந்து விட்டார். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாவுல் குரூர், இந்த உலகம் உங்களை ஏமாற்றக்கூடிய அற்ப சுகப்பொருளை அன்றி வேறில்லை என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 3வது அத்தியாயத்துடைய 185வது வசனத்திலே இந்த விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் பிரதிபலன் வழங்கக்கூடிய அந்த கியாமத்துடைய நாளில் யார் நன்மைகளை செய்தார்களோ அவர்களுக்காக வேண்டி சுவனத்தை தயார்படுத்தி வைத்திருப்பதாகவும், யார் தீமைகளை செய்தார்களோ அவர்களுக்காக வேண்டி நரகத்தை தயார்படுத்தி வைத்திருப்பதாகவும் சொல்லுகின்றான்.
அப்படிப்பட்ட அந்த சுவனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் யாருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதையும் அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். வசாரிஉ, மனிதர்களை விரைந்து வாருங்கள், மனிதர்களை ஓடி வாருங்கள். எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள்? எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதை இலக்காக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுடைய இலக்கு இந்த துனியா அல்ல. உங்களுடைய இலக்கு இந்த துனியாவில் சம்பாதிப்பதல்ல. உங்களுடைய இலக்கு இந்த துனியாவிலே மாட மாளிகைகளை கட்டுவதல்ல. உங்களுக்கான இலக்கு சொர்க்கத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன். வசாரியூ, மனிதர்களே விரைந்து வாருங்கள். எங்கே? இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்து அர்துவ ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத்தில் முத்தகீன். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆகிய நான் உங்களுக்காக வேண்டி பிரம்மாண்டமான ஒரு சுவனத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன். அந்த சுவனம் வானம் பூமியை விட விசாலமானது. அந்த சுவனத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதனுக்கு இடம் கிடைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய வானம் எவ்வளவு விசாலமானதோ, நீங்கள் பார்க்கக்கூடிய பூமி எவ்வளவு விசாலமானதோ, இந்த வானம் பூமியை விட விசாலமான ஒரு பிரம்மாண்டமான ஒரு சுவனத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எந்த கண்களாலும் பார்த்திராத, எந்த காதுகளாலும் கேட்டிராத, எந்த உள்ளங்களாலும் சிந்தித்து பார்க்க முடியாத அளவிற்கு சொர்க்கத்துடைய பிரம்மாண்டங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சுவனத்திற்கு நம்மை அழைக்கின்றான். வசாரியூ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்து அர்துவ ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத்தில் முத்தகீன். அந்த சொர்க்கம் அடைவதற்காக வேண்டியும் என்னுடைய மன்னிப்பை பெறுவதற்காக வேண்டியும் அந்த சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து வாருங்கள். உஇத்தத்தில் முத்தகீன். அந்த சொர்க்கம் முத்தகீன்களுக்காக வேண்டி, இறை அச்சம் கொண்டவர்களுக்காக வேண்டி, இறை விசுவாசிகளுக்காக வேண்டி நான் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்பதாக அல் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். அந்த சுவனத்திற்குள் நுழைய வேண்டும் என்று சொன்னால் அந்த சுவனத்திற்குரியவர்களுடைய தகுதி அவர்கள் இறை விசுவாசிகளாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தடுத்த காரியங்களை விட்டு விலகி வாழ வேண்டும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் செய்த நல்ல செயல்களை செய்ய வேண்டும். மொத்தத்தில் அவர்கள் முத்தகீன்களாக இறை அச்சம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அப்படிப்பட்ட அந்த இறையச்சத்தினுடைய பயிற்சியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களிலே, பல்வேறு தருணங்களிலே ஒரு இறையச்சம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு பயிற்சியாக வழங்குகின்றான். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி தான் கடந்த மாதங்களில் நாம் கடந்து வந்த ரமதானுடைய மாதத்தினுடைய பயிற்சி. அந்த பயிற்சியிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பை பற்றியும், நோன்பினுடைய அந்த இலக்கை பற்றியும், நோன்பிலே நீங்கள் அடையக்கூடிய அந்த இலக்கு என்னவென்பதையும் பதிவு செய்யக்கூடிய நேரத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு முன்வாழ்ந்த மக்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்கள் மீதும் அதே நோன்பை நான் கடமையாக்குகின்றேன். லஅல்லக்கும் தத்தகூன், அந்த நோன்பு உங்களை இறையச்சமுடையோராக மாற்றும் என்பதாக சொல்லுகின்றான். இறையச்சமுடையவர்களுக்காக வேண்டி சுவனத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அந்த இறையச்சமுடையவர்களாக மாறுவதற்காக வேண்டித்தான் உங்களுக்கு நான் ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்பை நான் வழங்கியிருக்கின்றேன் என்பதாக அல் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். அப்படிப்பட்ட அந்த நோன்பு நம்மை வந்து அடைந்தது. அந்த நோன்பிலே பல்வேறு மக்கள் பல்வேறு விதமான இபாதத்துகளை பேணினார்கள். பள்ளிவாசல்கள் நிறைந்தன. பள்ளிவாசல்களிலே குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டன. திக்ருகளால் அலங்கரித்தோம், தர்மங்களால் அலங்கரித்தோம், இரவு நேர வணக்க வழிபாடுகள் சிறந்த முறையில் நிறைவேற்றினோம். ஆனால் அந்த ரமதான் முடிந்ததற்கு பிறகு மீண்டும் நம்மில் பெரும்பான்மையான மக்கள் வளமையான வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள். நம்மில் பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹை மறந்து வாழக்கூடிய நிலைக்கு மீண்டும் சென்று விட்டார்கள் என்று சொன்னால், உண்மையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரமதான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை நமக்கு வழங்கி இறையச்சம் கொண்டவர்களாக மாற்ற வேண்டும், மாறுவீர்கள் என்பதாக சொல்லக்கூடிய அந்த இலக்கை நாம் அடைந்து கொண்டோமா என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் பெருவாரியான பள்ளிவாசல்களிலே ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஒரு சஃப் நிறைவதே மிகப்பெரிய ஒரு அதிசயமான நிகழ்வாக இன்றைய நாட்களில் நடந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திற்கு அல்லாஹை வணங்கக்கூடிய மக்களை விரும்புவது கிடையாது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே 2 இடங்களிலே சந்தர்ப்பவாதிகளை பற்றியும் அவர்களுடைய நிலைகள் இபாதத்தினுடைய விஷயத்தில் எப்படி இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகின்றான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 16வது அத்தியாயத்தினுடைய 92வது வசனம், அந்த வசனத்திலே ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகின்றான். வலா தக்கூனு கல்லதி நகதத் கஸ்லஹா மின் பாதி கூவத்தன் அன்காசா.
சத்தியத்தை முறிக்கக்கூடிய விஷயத்தில், இறைவனை அஞ்சி வாழக்கூடிய விஷயத்தில் நீங்கள் ஒரு பெண்ணிற்கு, ஒரு மதிக்கெட்ட, ஒரு முட்டாளான ஒரு பெண்ணிற்கு ஒப்பாகி விடாதீர்கள். அந்த பெண் நூலை எடுத்தால் அந்த நூலை கண்டு ஒரு முறுக்கேற்றிய ஒரு கயிற்றை அவள் பின்னினாள். அந்த கயிறு மிக உறுதியானதாக இருந்தது, அந்த கயிறு மிக வலுவானதாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அதை கஷ்டப்பட்டு பின்னி அந்த பெண்ணே அந்த நூலை எல்லாம் கலைத்து அந்த கயிறை உறுதியற்றதாக ஆக்கிவிட்டாள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த பெண்ணை போன்று இறை விசுவாசிகளே நீங்கள் ஆங்கிவிடாதீர்கள் என்பதாக சொல்லுகின்றான். ரமதானுடைய மாதத்தில் கஷ்டப்பட்டீர்கள், இபாதத்துகளை செய்தீர்கள், இரவுகளிலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டீர்கள், பகலுடைய நேரங்களிலே நன்மைகளை பேணினீர்கள். ஆனால் அந்த பெண் எப்படியெல்லாம் அந்த நூலை கொண்டு அந்த கயிற்றை மிக வலுவாக ஆக்கினாலோ அது போன்று நீங்கள் இபாதத்துகளால் அலங்கரித்தீர்கள். ரமதானிற்கு பிறகு அந்த பெண் எப்படி அந்த நூலை கழட்டிவிட்டு அந்த கயிறை ஒன்றுமில்லாமல் ஆக்கினாலோ அது போன்று நீங்கள் உங்களுடைய இபாதத்துகளை ஆக்கிவிடாதீர்கள் என்பதாக சொல்லுகின்றான். மற்றொரு இடத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்களில் ஒரு சாரார்கள் இருப்பார்களாம். எப்படியாம்? வமினன் நாஸி மை யஅபுதுல்லாஹ் அலா ஹர்ஃப். மனிதர்களில் ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாம்? அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது எந்த விதமான உறுதியும் இல்லாமல் ஓரத்தில் நின்று கொண்டு அல்லாஹை வணங்கி கொண்டிருப்பார்களாம். ஃபைன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி. அவர்களுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டால், அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு நன்மையை தந்து விட்டால் அல்லாஹை உடனே புகழ ஆரம்பிப்பார்கள். பார்த்தீங்களா எங்களுடைய ரப்பு எவ்வளோ பர்க்கத்தா என்ன வச்சிருக்கான், என் வியாபாரத்தில் எவ்வளோ செழிப்பு பார்த்தீங்களா, நான் நினைச்ச காரியமெல்லாம் எப்படி நடக்குது பார்த்தீங்களா என்று நன்மை ஏற்பட்டால் அல்லாஹை புகழுவார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், அவர்களுக்கு ஒரு தீமையை நாம் கொடுத்து விட்டால், அவருக்கு ஒரு நஷ்டத்தை கொடுத்து விட்டால், ஒரு வறுமையை கொடுத்து விட்டால், ஒரு நோயை கொடுத்து விட்டால், ஒரு இழப்பை கொடுத்து விட்டால் அவர்கள் அல்லாஹை விட்டு பாராமுகமாக திரும்பி சென்று விடுவார்கள். நான் என்னத்தை பாவத்தை செஞ்ச இந்த உலகத்தில், நான் நல்லது தானே செய்கிறேன், ஏன் ரப்பு என்ன இப்படியெல்லாம் சோதிக்கிறான் என்று நன்மை ஏற்பட்டால் அல்லாஹை புகழ்கிறார்கள், தீமை ஏற்பட்டால் அல்லாஹை விட்டு விலகுகிறார்கள். ஹசிர துன்யாவில் ஆஹிரா. இவர்கள்தான் துனியாவில் மாத்திரமல்ல மறுமையிலும் தெளிவான நஷ்டவாதிகள். தாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன். இவர்கள்தான் தெளிவான நஷ்டவாதிகள் என்பதாக அல் குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். நன்மைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில், சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையாளிகளாக அடையாளப்படுத்துவார்கள். உம்ராவிற்கு செல்லுவார்கள். உம்ராவிலே 15 நாட்களுடைய இபாதத்துகளை பார்த்தால் அவர்களை போன்று இபாதத்து செய்யாத ஒரு மனிதனை பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் அந்த உம்ராவிலே காபத்துல்லாவிலே அவருடைய வணக்க வழிபாடுகள் இருக்கும். ரமதானிலே அவருடைய வணக்க வழிபாடுகளை பார்த்தால் வளமையாக தொழக்கூடிய மக்களை விட அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் மிக மிக அழகானதாக, மிக அருமையானதாக இருக்கும். ஆனால் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் முடிந்து விட்டால், உம்ராவில் இருந்து ஊருக்கு திரும்பி விட்டால், ரமதானிலிருந்து ஷாபானை அடைந்து விட்டால், ஷவ்வாலை அடைந்து விட்டால் அவர்கள் மீண்டும் அந்த பழைய நிலைக்கு திரும்பி சென்று விடுகிறார்கள். இவர்கள் தெளிவான நஷ்டவாளிகள், இவர்கள் சந்தர்ப்பவாதிகள், இவர்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான மதிப்பும் இருக்காது என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பதிவு செய்கின்றான். அப்படியானால் நமக்கும் ரப்புக்கான தொடர்பு என்பது எப்படி இருக்க வேண்டும்? உண்மையில் நம்முடைய தொடர்புகள் ரப்புக்கான தொடர்புகளாக எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? ரப்புக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு ரமதானிற்கு மாத்திரமல்ல, ரப்புக்கும் நமக்குமான தொடர்பு உம்ராவிற்கு செல்லக்கூடிய நேரத்தில் மாத்திரமல்ல, ரப்புக்கும் நமக்குமான தொடர்பை பற்றி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். வஅபுது ரப்பக ஹத்தா யாத்தியக்கல் யகீன். நீங்கள் மரணம் வரக்கூடிய வரையில், உங்களுடைய உயிர்கள் தொண்டை குழியை அடையக்கூடிய வரையில் உங்களுக்கும் ரப்புக்குமான தொடர்பு இருக்க வேண்டும். உங்களுடைய எல்லா விதமான நிலைகளிலும் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூர்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய அந்த நேரம் வரை உங்களுக்கும் ரப்புக்கான தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகின்றான். ஃபிரௌனுடைய சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். ஃபிரௌனுடைய உயிரை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பறிக்கக்கூடிய அந்த நேரத்தில் சூரா யூனஸுடைய 90வது வசனத்திலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த சம்பவத்தை பதிவு செய்வான். ஃபிரௌனிற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏராளமான ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருந்தான். ஃபிரௌன் இந்த உலகத்திலே ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் ரப்புக்குமுல் ஆயலா, நான் தான் ரப்பு என்பதாக மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்தி கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட அந்த ஃபிரௌனிற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயிர் பறிக்கக்கூடிய அந்த நேரத்தை ஏற்படுத்தினான். அந்த உயிர் பறிக்கக்கூடிய அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் ஃபிரௌனுடைய உயிர் தொண்டை குழியை அடையக்கூடிய நேரத்தில் அந்த ஃபிரௌன் சொன்னான், யா அல்லாஹ், நான் இப்பொழுது முஸ்லீமாக மாறிவிடுகின்றேன், நான் இப்பொழுது உன்னை வணங்க ஆரம்பித்து விடுகின்றேன்
கொண்டிருக்கின்றேன், எனக்கு நீ வாய்ப்பை தா என்பதாக சொன்னான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், இந்த நேரத்தில் தானா நீ நம்பிக்கை கொள்கிறாய்? இந்த நேரம் வரை நீ மாறு செய்து நீ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாய், அழிச்சாட்டியம் செய்து கொண்டிருந்தாய். ஆதலால் உனக்கு இனி வாய்ப்புகள் இல்லை. ஏன் இத்தனை நாட்கள் நீ என்னை வணங்கவில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய நிலையை பார்த்து கேட்டான். அது அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய நேரத்தில் ஃபமா பகஸ அலைஹிமு ஸமாஉ வல் அர்து வமா கானு முன்லரீன், அவனுடைய மரணத்திற்காக வேண்டி வானம் அளவில்லை, அவனுடைய மரணத்திற்காக வேண்டி பூமி அளவில்லை. அவன் நினைத்து கொண்டிருந்தான், என்னுடைய வானம் என்னுடைய பூமி, நான் தான் கடவுள் என்பதாக நினைத்து கொண்டிருந்தான். அவனுடைய மரணத்திற்காக வேண்டி வானமும் கண்ணீரை வடிக்கவில்லையாம், பூமியும் கண்ணீரை வடிக்கவில்லையாம். சிறிது காலம் அவனை பற்றி பேசினார்கள், அதோடு மறந்து விட்டார்கள். இன்றைக்கும் அவன் ஆட்சி செய்த அந்த நாட்டிலும் கூட அவனுடைய ஜனாசாவிற்கு இடமில்லாத ஒரு நிலையில் அவனுடைய உடலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிவிட்டான். இது போன்றுதான் நம்முடைய நிலைகளும் இன்று இருந்து கொண்டிருக்கிறது. நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு மரணிப்போம். நாம் மரணித்து விட்டால் நமக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய நம்முடைய உறவுகள் ஒரு சில நாட்களோ, ஒரு சில மணி நேரங்களோ, ஒரு சில மாதங்களோ நம்ம நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது முடிந்து விட்டால் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் எந்த விதமான தொடர்பும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இந்த வசனத்திற்காக வேண்டி விளக்கமாக கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு அடியானுக்காக வேண்டி, ஒரு அடியானுடைய மரணத்திற்காக வேண்டி வானம் கண்ணீர் வடிக்குமா, பூமி கண்ணீர் வடிக்குமா? இந்த வசனத்திற்கு விளக்கம் என்ன என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒவ்வொரு அடியானுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து 2 வாசல்களை திறந்து வைக்கின்றான். அதிலே ஒரு வாசல் அவருடைய ரிசுக்கை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய வாசல், அவருடைய வாழ்வாதாரம், உணவு, சாப்பாடு இது போன்று இருக்கக்கூடிய ரிசுக்கை கொடுக்கக்கூடிய வாசல். மற்றொரு வாசல் அவர் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நன்மைகளையும், இந்த உலகத்தில் அவர் செய்த இபாதத்துகளையும் எடுத்து செல்லக்கூடிய வாசல். அந்த அடியான் இறந்து விட்டால், அந்த அடியான் நல்லவனாக இருந்தால், நன்மை செய்யக்கூடியவராக இருந்தால், அந்த 2 வாசல்களும் கிட்டத்தட்ட 40 நாட்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்குமாம். இந்த அடியான் இந்த உலகத்தில் இறந்து விட்டானே, இவனுடைய ரிசுக்கு நிறுத்தப்பட்டு விட்டதே, இவனிடத்திலிருந்து நன்மைகள் கிடைக்காது என்று அந்த வாசல்கள் அழுது கொண்டிருக்கும். இதுதான் வானத்தினுடைய வாசல்கள், வானம் அழக்கூடிய அந்த நிகழ்வு என்பதாக சொன்னார்கள். பூமி அழக்கூடியது என்று சொன்னால் பூமி எப்படி ஒரு அடியானுக்காக வேண்டி அழும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியான் தொழுத அந்த இடம், ஒரு அடியான் திக்ரு செய்த அந்த இடம், ஒரு அடியான் இந்த உலகத்திலே நன்மைகளுக்காக வேண்டி பயணித்த அந்த இடங்கள் எல்லாம் அவன் இறந்து விட்டால் அவனுக்காக வேண்டி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும், அவனுக்காக வேண்டி அழுது கொண்டிருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் ஃபிரௌனிற்கோ வானத்தினுடைய அந்த வாசல்களும் அளவில்லை, பூமியும் அளவில்லை. இந்த உலகத்திலே எத்தனை அழுச்சாட்டியங்களாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, எத்தனை ஆட்சி அதிகாரங்களை அவன் கொண்டிருந்தும் கூட அவனுக்காக வேண்டி கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு படைப்பும் இல்லை. ஆனால் இறை விசுவாசிகளுக்கு நாம் இறந்து விட்டால் நம்முடைய மனைவி நம்மை மறந்து விடலாம், நம்முடைய பிள்ளைகள் மறந்து விடலாம், நம்முடைய நண்பர்கள் மறந்து விடலாம், நம்முடைய உறவுகள் மறந்து விடலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பிரிவிற்காக வேண்டி நம்முடைய மரணத்திற்கு பிறகு வானத்தையும் பூமியையும் அளவைக்கின்றான் என்று சொன்னால் எப்படிப்பட்ட இபாதத்தையும், எப்படிப்பட்ட இபாதத்திற்கான நல்ல கூலியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கியிருக்கின்றான் என்பதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் 41வது அத்தியாயம் 30வது வசனத்தில், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யார் அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதில் உறுதியாக நிலைத்து நிற்கிறார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவர்கள் மீது நான் வானவர்களை தொடர்ச்சியாக அனுப்புவேன். அல்லா தஹாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள். வ அப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், உங்களுக்கான சுவனத்தை நான் அழகான முறையில் தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி வானவர்களை நான் இறக்கிக் கொண்டே இருப்பேன். யார் அவர்கள்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு தொழாதவர்கள் அல்ல, அல்லாஹுதான் என்னுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹை மறந்து வாழக்கூடியவர்கள் அல்ல. சும்மஸ்தகாமும், பிறகு அதில் உறுதியாக நிலைத்து நிற்பார்கள். இஸ்திகாமத் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றார். உறுதியாக நிலைத்து நிற்பார்கள். அவர்களுடைய மரணத்துடைய அந்த நேரம் வரை, அவருடைய உயிர்கள் தொண்டை குழி அடையக்கூடிய அந்த நேரம் வரை அவர்கள் அல்லாஹுடைய தியானத்திலும், அல்லாஹுடைய திக்ருகளிலும், அல்லாஹை நினைவு கூறக்கூடிய விஷயத்திலும்
உறுதியாக நிலைத்து நிற்பார்கள். அவருடைய பொருளாதாரம், அவருடைய தூக்கம், அவருடைய மனைவி மக்கள், அவர்களுடைய இன்ன பிற விஷயங்கள் அல்லாஹுடைய நினைவு விட்டும் ஒருபோதும் தடுத்து விடாது. எல்லா நேரங்களிலும் அல்லாஹை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உறுதிமிக்க அந்த அடியார்களுக்காக வேண்டி வானமும் பூமியும் கண்ணீர் வடிக்கின்றது என்பதாக சொல்லுகின்றான். உறுதிமிக்க அந்த அடியார்களுக்காக வேண்டி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பிரம்மாண்டமான சோனத்தை தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றான். அப்படிப்பட்ட உறுதிமிக்க ஈமானை நம்முடைய உள்ளங்களில் நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். மரணிக்கக்கூடிய வரையில் அல்லாஹை வணங்கி வாழக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக, மூமின்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக. சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் சந்தர்ப்பவாதிகளுடைய அமல்களை போன்று நம்முடைய அமல்கள் அமைந்துவிடக்கூடாது. ஏதோ சீசனுக்கு தொழக்கூடிய தொழுகையாளிகளாக, ஜும்மாவிற்கு மாத்திரம் வரக்கூடிய இபாதத்சாலிகளாக நம்முடைய அமல்கள் மாறிவிடக்கூடாது. அப்படிப்பட்ட அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான மதிப்பும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் நஷ்டவாளிகள் என்பதாக அல் குர்ஆனிலே சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையில் அவர்களுடைய நிலைகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், மறுமையினுடைய அந்த கடினத்தை நினைவூட்டக்கூடிய நேரத்தில், மறுமையில் அவர்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் 70வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனத்திலிருந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மறுமையை பற்றி அவர்களுக்கு நினைவூட்டுகின்றான். இன்னஹும் யரவுனஹு பஈதா. அந்த மறுமையுடைய நாளை அவர்கள் மிக தூரமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மௌத்துக்கு பிறகுதானே, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இருக்கிறது, கியாம நாளெல்லாம் இப்பொழுது வராது, அது இன்னும் பல ஆண்டு காலம் இருக்கிறது, இப்பொழுது தானே நமக்கு 40 வயது ஆகிறது, 30 வயது ஆகிறது, இன்னும் நம் பல ஆண்டு காலம் வாழ்ந்து அதற்கு பிறகு மரணித்து கபருடைய வாழ்க்கை முடிந்து அதற்கு பிறகுதானே மறுமை, அதை அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்பதாக அவர்கள் வெகு தூரமாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். வனராஹு கரீபா. ஆனால் அது அப்படி அல்ல, அது மிக மிக சமீபமாக இருக்கிறது. அந்த மறுமையுடைய நாளில், அந்த கியாமத்துடைய நாளில் மனிதர்கள் எழுப்பி நிப்பாட்டப்படுவார்களாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்ற அந்த நாளில் எப்படி இருக்கும்? யௌம தகூனு ஸமாஉ கல் முஹல். அந்த நாளில் இந்த வானம் உருக்கப்பட்ட செம்பை போல் மாறிவிடுவாம். வ தகூனுல் ஜிபாலு கல் உஹின். நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மலைகள் ஆட்டு ரோமங்களை போல் மாறிவிடுமாம். அப்படி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கடுமையான நேரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துகின்றான். அங்கே ஒரு நண்பனை சந்திப்பானாம். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே விசாரித்து கொள்ள மாட்டார்கள். துனியாவில் ஒரு நண்பனை சந்தித்தால் எப்படி இருக்கின்றாய், என்ன செய்கின்றாய் என்று விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணைகள் அந்த மறுமையுடைய நாளில் எழுப்பி நிப்பாட்டக்கூடிய நேரத்தில் நண்பனை நேருக்கு நேராக காண்பார்கள், விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய மனைவியை பார்ப்பார்கள், விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். தன் பிள்ளைகளை பார்ப்பார்கள், விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். தன் உறவுகளை பார்ப்பார்கள், பேசிக்கொள்ள மாட்டார்கள். அந்த நாளில் அவரவர்களுடைய நிலைகள் அவரவர்களுக்கு போதுமானதாக இருக்குமாம். எனக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இன்றைக்கு நரகத்தை தருவானா அல்லது சுவனத்தை தருவானா? இதோ இந்த நாளில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை எழுப்பி நிப்பாட்டி விட்டான். இதோ இந்த நாளில் நான் செய்த அனைத்து விதமான செயல்களுக்கும் கூலி வழங்கக்கூடிய நாளாக ஏற்படுத்தி விட்டான். நான் ரகசியமாக செய்தது, பகிரங்கமாக செய்தது, அந்தரங்கமாக செய்தது என்று எல்லா விஷயத்தையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இப்பொழுது எடுத்து காட்டப் போகின்றான். என்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்று அந்த நாளில் மனைவியை பார்த்து, மக்களை பார்த்து, உறவுகளை பார்த்து பேசிக்கொள்ள மாட்டான். மாறாக அதே மனிதன் சொல்லுவானாம், இந்த உலகத்தில் யாரையெல்லாம் தொழுகைக்காக அழைக்கக்கூடிய நேரத்தில் நான் பிஸியாக இருக்கின்றேன், எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு தொழில் இருக்கிறது என்று சொன்ன அந்த மனிதன் சொல்லுவானாம், யா அல்லாஹ், இதோ இந்த மனைவி, இவளால் தான் நான் இந்த நிலைக்கு ஆளானேன், இவளுக்கு சம்பாதிப்பதற்காகத்தான் நான் துபாயில் சென்று கஷ்டப்பட்டேன், இவளுக்காகத்தான் என்னுடைய நேரங்களை எல்லாம் நான் செலவழித்தேன். ஆதலால் நான் இந்த நிலைக்கு தொழாமல் இன்றைக்கு நரகத்திற்கு செல்லக்கூடிய நிலைக்கு நிற்பதற்கு காரணம் இதோ என்னுடைய இந்த மனைவிதான். ஆதலால் இந்த மனைவியை நீ நரகத்தில் போடு. அந்த மனைவி சொல்லுவாளாம், யா அல்லாஹ், என்னை விட்டுவிடு, என் கணவனை நீ நரகத்தில் போடு. காரணம் அவனும் தொழவும் இல்லை, தொழுமாறு ஏவவும் இல்லை, எல்லா
எல்லா விதமான நன்மைகளுக்கும் என்னை தடை விதித்தான். பாவங்களிலே மூழ்கக்கூடிய காரியங்களை நான் செய்யக்கூடிய நேரத்தில் என்னை அவர் தடுக்கவில்லை. ஆதலால் என்னுடைய கணவனை நீ நரகத்தில் போடு என்று மனைவி கணவனையும், கணவன் மனைவியையும், தந்தை பிள்ளைகளையும், பிள்ளைகள் தந்தையையும், பிள்ளைகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், என்னுடைய வாப்பா நான் கேட்டதை எல்லாம் வாங்கி தந்தார், நல்ல ஸ்கூலிலே படிக்க வைத்தார், எனக்கு நல்ல ஆடைகளை உடுத்தி தந்தார், நல்ல இடத்திலே திருமணம் முடித்து கொடுத்தார். ஆனால் உன்னை தொழுமாறு அவர் ஏவவில்லை, உன்னை வணங்குமாறு கட்டளையிடவில்லை, எனக்கு எந்த விதமான நன்மைகளை செய்வதற்கும் அவர் வழிகாட்டவில்லை. ஆதலால் இன்றைக்கு நான் இந்த நிலைக்கு ஆனதற்கு என்னுடைய தந்தை தான் காரணம் என்று ஒவ்வொருவரும் அவரவர்கள் மீது இருக்கக்கூடிய பழியை பிறர் மீது சுமத்தி தப்பிப்பதற்கு நாடுவார்களாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், கல்லா, அவ்வாறு அல்ல, அது நரகம், உங்களுடைய சிரசு தோள்களை அது கரித்துவிடும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி வரக்கூடிய நேரத்தில், அந்த நேரத்தில் ஒரு சில மனிதர்களுக்கு இந்த விஷயம், இந்த தண்டனைகள் கிடைக்காது. ஒரு சில மனிதர்களுக்கு இந்த புலம்பல்கள் இருக்காது. ஒரு சில மனிதர்கள் அந்த நாளிலே மிக சந்தோஷமாக முகங்கள் சிரித்த நிலையிலே அல்லாஹ்வை எதிர்பார்த்தவர்களாக, இதோ நான் சொர்க்கம் நுழைய போகின்றேன், இதோ நான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த கட்டளைகளை எல்லாம் நான் பேணினேன், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை வழங்கப் போகின்றான் என்று சிரித்து கொண்டிருப்பார்களாம். யாரவர்கள்? இல்லல் முசல்லீன், தொழுகையாளிகள் மாத்திரம். தொழுகையாளிகள் இப்படிப்பட்ட அந்த கடுமையான நேரத்தில் அவர்கள் சிரித்து கொண்டு சந்தோஷத்தோடு அந்த நாளை அல்லாஹ்வை எதிர்பார்த்து சொர்க்கம் நுழைய போகின்றோம், நாங்கள் உலகத்தில் செய்த நன்மைகளுக்கு கூலி எங்களுக்கு கிடைக்கப் போகிறது என்று சந்தோஷத்தோடு அந்த தொழுகையாளிகள் நிற்பார்கள் என்று சொல்லிவிட்டு, தொழுகையாளிகள் என்று மாத்திரம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே சொல்லியிருந்தால் நாம் உணர்ந்து கொள்ளலாம், நாம தானே ரமதானில் தொழுதோம், அதனால நமக்கும் இந்த வாய்ப்புன்னு நினைச்சுக்கலாம். நாம தானே உம்ராக்கு போகும்போது தொழுதோம், நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிடும் நினைத்துக் கொள்ளலாம். நாம் தானே வெள்ளிக்கிழமை தொழுதோம், ஆதலால் நமக்கும் இந்த வாய்ப்பு என்று நினைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிப்பாட்டவில்லை. இல்லல் முஸல்லீன், தொழுகையாளிகளை தவிர என்று சொல்லிவிட்டு, அல்லதீனஹும் அலா ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தொழுகையாளிகள் மாத்திரமல்ல, அந்த தொழுகையில் நிலைத்து நிற்பார்கள் என்று சொல்லுகின்றான். சந்தர்ப்பவாதிகள் அல்ல அவர்கள். அவர்களுக்கு நினைத்தால் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், அவர்களுக்கு கஷ்டம் வந்தால் அல்லாஹ்வை தூக்கி வீசிவிட்டு செல்லுவார்கள். ரமதானிற்கு மாத்திரம் தொழுவார்கள், பெருநாளைக்கு மாத்திரம் தொழுவார்கள், ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கு சென்றால் மாத்திரம் தொழுவார்கள் என்று சொல்லவில்லை. அந்த தொழுகையில் அவர்கள் நிலைத்து நிற்பார்கள். அவர்களுடைய உயிர்கள் தொண்டைக்குடி அடையக்கூடிய அந்த நேரம் வரை அவர்கள் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய உயிர்கள் அந்த படுக்கையில் செல்வதாக இருந்தாலும் கூட படுத்து கொண்டும் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருப்பார்கள். இவர்கள் நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அந்த நேரத்தில் மிக சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு சுவனம் கிடைக்கப் போகின்றது என்ற சந்தோஷத்தோடு நிற்பார்கள். பாக்கி இருக்கக்கூடியவருடைய நிலைகள் மிக மோசமானதாக இருக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸிக்கும் அஹ்லிக்கும் நாரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், ஈமான் கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய இந்த சந்தர்ப்பத்தை சிறந்த முறையில் நாம் பின்பற்றி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கிய இந்த மார்க்கத்தை நம்முடைய வாழ்வில் நாம் நடைமுறைப்படுத்தி இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடையக்கூடிய நல்ல மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதானில் நாம் எடுத்த பயிற்சிகள் ரமதானோடு முடிந்து விடாமல் வரக்கூடிய நாட்களிலும் அல்லாஹை வணங்கக்கூடிய தொழுகையாளிகளாக நாம் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் உறுதி எடுக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம் வரை, என்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய வரையில் நான் ஒரு தொழுகையாளிகளாக இருப்பேன், தொழுகையாளியாக நான் மாறுவேன், நான் வணக்கத்தை சிறந்த முறையில் நிறைவேற்றுவேன் என்று நாம் உறுதி எடுத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்குரிய வாய்ப்பை வழங்குவான். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் உத்லு மா ஊஹிய இலைக மினல் கிதாபி வஅகிமிஸ் ஸலா இன்ன ஸலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன் அகிமுஸ் ஸலா. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.